இருந்த ஜனாதிபதி அவர்களாலும் இருந்த அமைச்சரவையினாலும் சரியான முறையில் எமது நாட்டை கொண்டு நடத்த முடியாமல் பொருளாதாரத்தில் மிகவும் ஒரு வீழ்ச்சி கண்ட நிலையில் அன்றிருந்த ஜனாதிபதி அவர்கள் பலரை அழைத்தார். ஆனாலும் யாரும் அவருக்கு உதவி செய்யவும் முன்வரவில்லை. கூட நின்று அறிவுரை வழங்கியவர்களும் சரியான அறிவுரை அவருக்கு வழங்கவில்லை. அதன் நிமித்தம் நாம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்டோம். அதை அன்று நிமிர்த்துவதற்காக அந்த பொருளாதாரத்திலிருந்து இலங்கை மாதாவையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக தன்னிச்சையாக முன்வந்து செயல்பட்ட ஒரு தலைவர் என்றால் அது ரணில் விக்ரமசிங்கே அவர்களே. நாங்கள் சிந்திக்க வேண்டும். இருண்ட யுகத்தில் நாங்கள் இருந்த பொழுது கப்பல்கள் வந்து கடலில் காணப்பட்டது கொழும்பு துறைமுகத்தில். அதை வெளியில் கொண்டு வரும் பொருட்களுக்கு எம்மிடம் பணம் இருந்ததா? அந்த நேரத்தில் பணம் இருக்கவில்லை. டொலரை தேடி அலைந்து திரிந்தோம். பால்மாவுக்கு வரிசை, எண்ணெய்களுக்கு வரிசை, வைத்திய பொருட்களுக்கு வரிசை. எனவே அனைவரும் இல்லை என்ற ஒரு சிரமமான துயரத்துக்குள் உட்படுத்தப்பட்டோம். இந்த நிலையிலிருந்து எம்மை மீட்டெடுத்த தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். எனவேதான் அவர் எந்த சின்னத்தை தேர்ந்தெடுப்பார் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் கேஸ் சிலிண்டரை தேர்ந்தெடுத்தார். ஏனெனில் பலரும் வரிசையிலிருந்து வைத்தியசாலைகளுக்கு சென்றது அந்த கேஸ் சிலிண்டரில் ஞாபகம் இருக்கும் என்பதற்காக. நாங்கள் எடுக்கின்ற அந்த ஒரு கன நிமிட நேரத்தில் எடுக்கின்ற முடிவுத்தான் இந்த நாட்டின் தலை எழுத்தை மாற்றுவதா இல்லையா என்றிருக்கின்றது. மாற்றங்கள் ஏற்படலாம், மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும், மாற்றங்கள் வர வேண்டும். ஆனால் இன்றைய நிலையில் எமக்கு தேவையான மாற்றம் பொருளாதாரத்தின் அபிவிருத்தி. அந்த பொருளாதாரத்தின் அபிவிருத்தியை செய்யக்கூடிய தலைவராக 38 பேரிலும் விளங்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்று நாங்கள் கேள்வி எழுப்புவோமாக இருந்தால் அது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மாத்திரமே. மற்ற எந்த தலைவராலும் அந்த நிலைக்கு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்துவது கடினமாக இருக்கும். ஏனெனில் 2 வருடங்கள் சாதாரணமாக நாங்கள் செல்லலாம். 2 வருடங்களுக்கு பின்பு நாம் வாங்கிய கடனை செலுத்த வேண்டிய காலப்பகுதி வருகின்றது. அந்த முயற்சியும் எம்முடைய இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்களால் தான் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய அவருடைய நட்பின் காரணமாக, ஏனைய உலக நாட்டின் தலைவர்கள் அவருக்குடைய தொடர்புகளின் ஊடாகவே தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. 2 வருடங்களுக்கு பின்பு அந்த கடன்களை செலுத்தும் அளவுக்கு எமது நாட்டின் அபிவிருத்தி திட்டங்கள் வளர்ச்சி பெற வேண்டும். எமது நாட்டின் அபிவிருத்தி திட்டங்கள் வளர்ச்சி பெற வேண்டுமாக இருந்தால் நாம் இன்று அபிவிருத்தியை நோக்கி செல்ல வேண்டும். வருகின்ற எந்த ஜனாதிபதி வேணாலும் கூறட்டும், முடியும் என்றால் இந்த நாட்டில் எதன் ஊடாக அந்த பணத்தை நாங்கள் 2 வருடத்துக்குள் நாங்கள் அபிவிருத்தியின் ஊடாக இருப்பில் கொண்டு வருவோம் என்பது. தமிழ் பேசும் மக்களின் குறைகளை தீர்த்து வைப்பேன் என்று உறுதிமொழி அளித்திருக்கின்றார். தேர்தல் களத்தில், ஜனாதிபதி தேர்தல் களத்தில் வெற்றி பெற்றவுடன் அடுத்ததாக மாகாண சபையையும் அதுக்கு அடுத்திருக்கின்ற நகர சபையையும் வைத்து அங்கு வருகின்ற பெரும்பான்மை சிறுபான்மை சமூகத்திலிருந்து நல்ல ஒரு சிந்தனையும் நல்ல திறன்மிக்க செயல்வீரரையும் எடுப்பதின் ஊடாகத்தான் இந்த நாட்டின் 13வது திருத்த சட்ட மூலத்தை நடைமுறைப்படுத்தி சொன்னார். பிளஸும் அல்ல மைனஸும் அல்ல. எதில் 13வது திருத்த சட்ட மூலத்தில் காணப்படுகின்றதோ முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் ஜெயவர்தன அவர்களாலும் முன்னாள் இந்தியாவின் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களாலும் கையொப்பமிடப்பட்ட அந்த 1987ஆம் ஆண்டின் 13வது திருத்த சட்ட மூலத்தில் என்ன உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதோ அதை நடைமுறைப்படுத்தி தருவேன் என்ற உறுதிமொழியை ஆணித்தரமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எமது மத்தியில் உறுதிப்பட கூறியிருக்கின்றார். வடக்கில் வாழ்கின்ற அரசியல் அமைப்புகளுக்கு இடையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது, ஒற்றுமை சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கு நாம் காரணமில்லை. போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் தலைவர்களையே சிதறடிக்க வைத்து விட்டார்கள். ஆனால் மக்கள் மத்தியில் என்ன இருக்க வேண்டும்? எமது நாட்டின் வளர்ச்சி, எமதுக்கு தேவையான பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும், எமது மக்களின் வளர்ச்சி காணப்பட வேண்டும், கல்வித்துறையிலும் பொருளாதார துறையிலும் சுகாதார துறையிலும் இந்த நாடு அபிவிருத்தி காண வேண்டும். அவ்வாறான அபிவிருத்தி ஒன்றை காண வேண்டுமாக இருந்தால் இன்று இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வாக்களிப்பதன் ஊடாக, அவரை மீண்டும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக ஆக்குவதன் ஊடாக எமது நாட்டு மக்கள் சிறப்புடன் சிறந்து வாழ அது வழிவகுக்கும்.